Hello my lovely students, நாம இப்போ exercise 4.2ல first sum பார்க்க போறோம். 3 sums இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வர sums எல்லாம் next வீடியோல போடுறேன். இப்போ first sum பார்த்தீங்க அப்படின்னாக்கா x square minus 4x minus 10 equal to 0. இதில் வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். டென்னோட ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸு நம்ம அடிஷன் இல்லைனா சப்ராக்ஷன் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து இந்த -3 வரணும். இந்த சைன் மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா -10 வரணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து அடிஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு -3 வரணும். ஸோ அந்த ரெண்டு அந்த 10க்கு வந்து என்னென்ன நம்பர் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 10 நம்ம வந்து 5 2ன்னு பிரிக்க முடியும். ஓகேவா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து மைனஸ் சைன் தேவைப்படுது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா -5 into 2. ஓகே, -5 into 2 பண்ணிங்க அப்படின்னாக்கா மைனஸ் இன்டூ ப்ளஸ் விச் வில் பி ஈக்குவல்ஸ் டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஓகேவா, ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் மைனஸ் வரும். -5 into 2 ஈக்குவல்ஸ் டு 10ன்னு கரெக்டாக வந்துடும். -10 உங்களுக்கு வந்து வந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து -5 + 2 பண்ணிங்கன்னா அப்படின்னாக்கா -3 வரும். அதாவது நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் வந்து இங்கே சப்ராக்ஷன் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா பிகர் நம்பர் சைன். ஓகே, பிகர் நம்பர் சைன் வந்து எது, இதில் ரெண்டுத்துல பிகர் நம்பர் வந்து 5 தான் பிகர் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து -3யும் கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னாக்கா x square minus 5x plus 2x minus 10 equal to 0. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னாக்கா எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா x -5 வரும். இதில் நீங்கள் வந்து எதை காமனாக எடுக்கலாம்னா 2வை வந்து காமனாக எடுக்கலாம். ஓகே, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து -5 இங்கே அகெயின் வரணும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா +2வே நீங்கள் வந்து காமனாக வெளியே எடுக்கிறீங்க. x -5 ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ இங்கே உங்களுக்கு வந்து x -5 வந்துருச்சு, x -5 வந்துருச்சு. இங்கே ரெண்டுத்துலேயும் வந்து எதை காமனாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னாக்கா x -5 இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ x -5 காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு x + 2 இருக்கும் which is equal to 0. ஓகே, ஸோ உங்களுக்கு ரெண்டு ரூட் கிடச்சிருச்சு. ஓகே, ரெண்டு ரூட்டுமே என்னது அப்படின்னாக்கா x -5 ஈக்குவல் டு 0 பண்ணிங்க அப்படின்னாக்கா x ஈக்குவல் டு 5. அதே சமயத்தில் x + 2 ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு -2. ஸோ ரெண்டு ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5, -2 தான் உங்களோட ரெண்டு ரூட். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2x² + 1x - 6. ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 1ன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்க. இங்கே ஆனால் உங்களுக்கு 2 இருக்குது. ஓகேவா, ஸோ 2 into 6 வந்து நீங்கள் வந்து பண்ணணும். 2 into 6 பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு -12 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து -12 வந்து இது நீங்கள் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். அது எடுத்து நீங்கள் இன்ட்டு பண்ணிங்க. லாஸ்ட் சம் வரையே தான் ரெண்டு ஃபேக்டர் எடுத்து அதை நீங்கள் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா -12 கிடைக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து -3 4 அப்படியே எடுத்துக்கலாம், +4. ஓகே, இதில் எடுத்து நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -12 கிடைச்சிடும். இது நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா +4 - 3 ஈக்குவல் டு +1. ஓகே, இந்த +1 கிடைச்சிடும். ஓகேவா, ஏன்னா பிகர் நம்பர் சைன் இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து பிகர் நம்பருக்கு தான் இருக்குது. ஓகேவா, இதை நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். இதுவே நீங்கள் மாற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா -4 + 3 எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சம்மே வந்து ராங் ஆகிடும். ஓகேவா, இந்த சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து போடணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து 2x² + 4x -3x -6 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எது காமனாக இருக்குது இது ரெண்டுத்துலையும் அப்படின்னா 2வும் காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ 2xஐ நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு நான் ஈஸியாக புரிகிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த டேர்மை வந்து 2xஐ நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா 2x² / 2xன்னு பண்ணுங்கள். ஓகே, இதில் எடுத்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். இதில் ரெண்டுத்தையும் 1 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு 5-6 வாட்டி இந்த ஸ்டெப் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் டேரெக்டாக கூட அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, 2x 4x / 2x இது ரெண்டும் கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ இங்கே x + 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3யை வந்து காமனாக எடுக்கலாம். ஓகே, நான் -3யை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து போடுங்க -3x / -3. இந்த மைனஸ் கேன்சல் ஆகுமா, இந்த இது கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மீதி இருக்கிறது வெறும் எக்ஸ் மட்டும் தான். ஸோ இங்கே வந்து எக்ஸ், இங்கே வந்து அதே மாதிரியே உங்களுக்கு வந்து -6 / -3.
உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ரெண்டு இதுவுமே கேன்சல் ஆகிடும். ஓகே, இது வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவாக வரும், ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ +2 which is equal to 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து காமனாக இருக்கு பாருங்க. ஸோ இது ரெண்டும் காமனாக இருக்கிறதால x+2 வெளியே எடுத்துருங்க. ஓகே, இங்கே அதே மாதிரியே நீங்கள் போடணும். x+2 இப்போ இந்த டேர்மில் தான் நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. அப்படின்னா 2x x+2 the whole divided by x+2. இந்த மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னாக்கா 2x. ஓகே, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து இதுதான் ஆன்சர் வந்துச்சு. இங்கேயும் நீங்கள் வந்து அதே மாதிரியே வந்து -3 x+2 வெளியே எடுத்துரும். x+2 the whole divided by x+2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு வந்து -3 = 0. ஸோ ஓகேவா? ஸோ x+2 ஒரு ரூட் வந்து x+2 = 0 and 2x -3 = 0. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா x = -2. இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்கா 2x = 3. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் சைன் நடக்கும். x = 3 divided by 2. ஸோ ரெண்டு ரூட்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.2ல அதே தான் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 1√2x². ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 5√2 × √2. ஓகே, which will be equals to √2. ஓகே, √2 எப்பவுமே √2 × √2 வந்து ஈக்குவல்ஸ் டு 2. எப்படின்னாக்கா இது வந்து ஹாஃப். ஓகேவா? இது ஒரு half 2. ஓகே, half 2. இது ஒரு half 2. எப்பவுமே வந்து ரூட்டுங்கிறது which is equal to half. ஓகேவா? இது வந்து half 2, இது ஒரு half 2 which is equal to 2. ஏன்னாக்கா இது வந்து நம்ம ஹாஃப்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ஹாஃப் இருக்கும், இங்கே ஒரு ஹாஃப் இருக்கும். ஓகேவா? ரெண்டு ஹாஃபும் சேர்ந்துனா ஒரே ஒரு 2 உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, அதனால தான் அது வந்து நம்ம வந்து √2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இது என்ன கிடைச்சிச்சா? இப்போ 5 × 2 = 10. ஓகே, ஸோ இது வந்து இது ரெண்டும் நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 10. ஓகே, 10 தான் ஆன்சர். இப்போ 10க்கு நீங்கள் வந்து 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, 2 ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னாக்கா 5 × 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிடச்சிடும். அதே மாதிரி 5 + 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிடில் டேர்ம் 7ம் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பண்ணலாம். இங்கே நீங்கள் வந்து 1√2x² + 7 நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் 5x + 2x + 5√2 = 0. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலையும் நீங்கள் வந்து காமனாக எது இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து √2 + 5. ஓகே, √2 இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். √2x² நீங்கள் வந்து எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறீங்க. இப்போ எக்ஸை வந்து இது பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிட்டு இங்கே வந்து √2 இந்த ரிமைனிங் √2x மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் இங்கேயும் வந்து 5x டிவைடட் பை x பண்ணிங்க அப்படின்னாக்கா இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 5 கிடைக்கும். ப்ளஸ் இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது அப்படின்னா இந்த 2வை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம், √2 × √2 பிரிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து √2 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். √2 × √2 × x + 5√2. ஓகே, which is equal to 0. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த √2வை காமனாக எடுக்கலாம். ஸோ √2x + 5 ப்ளஸ் இந்த √2வை நீங்கள் வந்து இப்போது காமனாக வெளியே எடுத்துறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரே ஒரு ரூட்டு, ஏன்னா இங்கே வந்து இங்கே இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே போட்டுருங்க √2 × x the whole divided by √2. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரே ஒரு √2x மட்டும் இருக்கும். ஓகே, ப்ளஸ் 5√2 the whole divided by √2 பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 5 = 0. ஓகே, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எப்போயுமே நீங்கள் காமனாக வெளியே எடுக்கும்போது இந்த டேர்முக்கு நீங்கள் தனியாக அந்த √2வை வெளியே எடுத்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். அப்படியே நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு போட வரலனா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5-6 செம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே போட ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே, ப்ளஸ் இது இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ இது ரெண்டுத்துல பாருங்கள், இதுவும் காமனாக. ஸோ இதை எடுத்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னாக்கா √2x + 5 நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு x + √2 which is equal to 0. ஸோ √2x + 5 = 0. இது ஒரு ரூட்டு x + √2 = 0. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி. இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்கா √2x = -5.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -5 டிவைடட் பை 2. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர்.